அவர் பேசும்பொழுது ஒரு முறை சொன்னாரு, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அன்பில் மகேஷுக்கு தெரியும். அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எனக்கு தெரியும். ஆனா எங்க 2 பேருக்கும் தெரிஞ்ச விஷயம் யாருக்குமே தெரியாது. அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. அப்படி உங்க 2 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஏதாவது ஒரு 2 விஷயம் எங்களுக்கு சொல்லுங்களேன். இந்த கரூர் நிகழ்வின் போது நீங்க அழுத அந்த காணொளியா இருக்கட்டும். அந்த எமோஷன்ஸ தங்கு தடை இல்லாம எந்த தயக்கமும் இல்லாம நீங்க வெளிப்படுத்துறீங்க. இது இது எப்படி இது? அழுகுறான்ப்பா, கேமரா வச்சுட்டு அழுகுறான்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு அது ஆகும்பொழுது, ஸோ அதனால இப்ப அதான் சொல்ல அந்த அழுகையை கூட நீங்க அவமானப்படுத்துறதுக்கு ஒரு அமைப்பு தொடங்கப்பட்டிருக்கிறதாகத்தான் அதை நான் பார்க்கிறேனே தவிர, உங்களுக்கும் அ அ துணை முதலமைச்சர் அவர்களுக்குமான நட்பு அப்படிங்கிறது அனைவருக்கும் அறிந்த ஒரு விஷயம். நீங்க பார்த்து வியப்பது யாரை? நண்பன் உதயநிதியா? அல்லது துணை முதலமைச்சர் உதயநிதியா? 2மே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் தானே. டிவிஎஸ் சாம்பிள் சென்னை முழுவதும் ஒண்ணா சுத்திக்கிட்டு இருந்தோம் நாங்க. இன்னைக்கு ஒரு முதலமைச்சராக, துணை முதலமைச்சராக இன்னைக்கு அவர் அதே சென்னை மாவட்டம் முழுவதும் மழை பெஞ்சுச்சுன்னா எங்கேயும் தண்ணி நிக்க கூட அவர் இன்னைக்கு சுத்திக்கிட்டு இருக்காரு. 2மே எனக்கு மிகப்பெரிய ஒரு இதாகத்தான் நான் அத பார்க்கிறேன் நானு. இல்ல, அவர் பேசும்பொழுது ஒரு முறை சொன்னாரு, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அன்பில் மகேஷுக்கு தெரியும். அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எனக்கு தெரியும். ஆனா எங்க 2 பேருக்கும் தெரிஞ்ச விஷயம் யாருக்குமே தெரியாது. அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. அப்படி உங்க 2 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஏதாவது ஒரு 2 விஷயம் எங்களுக்கு சொல்லுங்களேன். இல்ல இது எல்லா நட்பு வட்டாரத்துக்கு இருக்கிறது தானே. எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இருக்கிறத எப்படி வெளில சொல்லிக்க முடியுமா? அப்படி சொல்லாம இருக்கனால தான் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. நீங்க உங்களுடைய அ அதாவது ஒரு ஒரு ரேரான ஒரு கேரக்டர் ஒண்ணு பார்க்குறோம் சார். உங்ககிட்ட அந்த எமோஷன்ஸ் சாதாரணமா அந்த பொறுப்புல இருக்கிறவங்க, ஒரு அமைச்சராக இருப்பவர்கள் ஒரு ஒரு ஸ்டிஃப்பா அந்த அந்த அதிகார தொனி, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். உங்ககிட்ட அந்த எமோஷன்ஸ அ எதார்த்தமா வெளிப்படுத்துற அந்த விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அரசு விழால அ அ அரசின் திட்டங்களால எந்த அளவிற்கு நான் வாழ்க்கையில முன்னுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்ன மாணவி பேசும்பொழுது நீங்க ஆனந்த கண்ணீர் சிந்தியதா இருக்கட்டும். இல்ல கரூர் நிகழ்வின் போது நீங்க அழுத அந்த காணொளியா இருக்கட்டும். அந்த எமோஷன்ஸ தங்கு தடை இல்லாம எந்த தயக்கமும் இல்லாம நீங்க வெளிப்படுத்திடுறீங்க. இது இது எப்படி இது? ஆ வளர்ப்பு தான். அப்படி அப்பா, அம்மா வளர்த்தோடைய வளர்ப்பு தான். வேற எதுவும் நம்ம என்ன சொல்ல முடியும்? மனுஷன் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா, அழுகையாக இருந்தாலும் சரி, ஆக்ரோஷமாக இருந்தாலும் சரி, இன்பம், துன்பம், சிரிக்கிறது, கூச்சப்படுறது, தயக்கப்படுறது, வெட்கப்படுறது எல்லா மனுஷனுக்கும் அது இருக்கக்கூடியதாகத்தான் அதை நான் பார்க்கிறேன். ஸோ அங்க பெர்ஃபார்ம் பண்ண ஆல்மோஸ்ட் எனக்கு சின்ன வயசுல நெறைய குழந்தைங்கள ரொம்ப பிடிக்கும். அதுவும் இப்ப ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அதிகப்படியாக நான் டைம் ஸ்பெண்ட் பண்றதே பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்களோட தான். அது மேக்ஸிமம் நான் கார்ல போனா கூட என்ன கேட்காம கூட எனக்கு வண்டி ஓட்டுறவரு ஏதாச்சும் இருக்க ஸ்கூல் இருந்துச்சுன்னா அவரு வண்டிய உள்ள விட்டுருவாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதாத்தான் அத நான் பார்க்குறேன். பட் இன்னைக்கு அந்த எதார்த்தம் அப்படிங்கிறது அரசியல் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அது டிமினிஷ் ஆயிட்டு தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் கேலி கிண்டல் செய்ய வேண்டியது. அழுகுறான்ப்பா, கேமரா வச்சுட்டு அவன் அழுகுறான்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு அது ஆகும்பொழுது, அப்போ ஒரு உயிர் அந்த விஷயத்த தான் நான் அடுத்து கேட்கணும்னு நெனச்சேன். ஏன்னா, நீங்க அந்த கரூர் சம்பவத்தின் போது கண்ணீர் சிந்திய அந்த விஷயத்துக்கு விஷயத்துக்கு நெறைய பின்னூட்டங்கள், நெகட்டிவான பின்னூட்டங்களும் கூட வந்தது. அவர் இப்ப ஏன் இந்த கேமரா முன்னாடி ஏன் இந்த மாரி பண்றாரு அப்படின்னு. இப்ப இருக்கக்கூடிய டிஜிட்டல் யுகத்துல எதார்த்தமா எமோஷன்ஸ வெளிக்காட்டுறதும் கூட ஒரு சில நேரங்கள்ல நெகட்டிவ் ஆயிடுது. அத நீங்க உணர்றீங்களா? அதான் சொல்றேன். நம்ம இந்த எதார்த்தம் அப்படிங்கிறது போயிடுச்சு. அனதர் திங் அ உங்களுடைய எண்ணம் என்ன அப்படிங்கிறது இன்னொருத்தங்க டிஃபைன் பண்றாங்க. அத பத்தி நீ கவலைப்பட அவசியம் இல்ல. உங்களோட எண்ணம், உன்னுடைய ஒரிஜினாலிட்டி நீ லூஸ் பண்ணாம இருந்தா, அது உனக்கே போதும். உன்னோட எண்ணத்த இன்னொருத்தன் டிஃபைன் பண்றான். அது தப்பான டிஃபைனேஷனா போது அத நான் ஐயய்யோ! நான் அப்படி இல்லையா, நான் உண்மையில தான்யா நான் அழுதேன் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. பிகாஸ் ஐ நோ அபௌட் மை செல்ஃப் இல்லையா? ஸோ அதனால இப்ப அதான் சொல்றேன். அந்த அழுகையை கூட நீங்க அவமானப்படுத்துறதுக்கு ஒரு அமைப்பு தொடங்கப்பட்டிருக்கிறதாகத்தான் அத நான் பார்க்கிறேனே தவிர, தயவு செஞ்சு அப்படி பண்ணிடாதீங்க. இது உங்களுக்கு டபுள் எட்ஜ் ஸ்வார்ட் மாதிரி. நாளைக்கு நீங்களே அழுதாலும் உங்கள சுத்தி இருக்கவங்க, "ஏய் அண்ணன் நடிக்கிறார்றா சூப்பரா" அப்படின்னு சொல்ற மாதிரி, உங்களுடைய உணர்வுகள உங்களுடைய பிள்ளைங்களே நாளைக்கு கொச்சப்படுத்துற அளவுக்கு அது போய்விடும். அதனால உணர்வுகளை வெளிப்படுத்த விடுங்கள். இன்னைக்கு இருக்கின்ற இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எதுக்காக அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி எடுக்கிறேன். அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி கிரவுண்ட்ல உங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்துனீங்க. சம்டைம்ஸ் கோவப்பட்டு நீங்க ஒரு டீம்ல நீங்க பேசுறதாலும் சரி, இல்லைன்னா தோல்வி அடைஞ்சா முழுமையா நீ லீடர்ஷிப் குவாலிட்டியோட இந்த அக்கௌண்டபிலிட்டி நீ எடுத்துக்கிறதா இருந்தாலும் சரி, சிரிக்கிறதாக இருந்தாலும் சரி, ஜெயிச்சிட்டோங்கிறது பிறகு நீங்க சத்தம் போடுறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி உணர்வுகளை அதிகம் வெளிப்படுத்துறது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பிளே கிரவுண்டாகத்தான் இருக்கும். அதனால தான் மெயினா இந்த ஸ்டடீஸே அதுல போயிருக்குதா தான் நான் பார்க்குறேன்.